ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்க அப்படின்னு வந்து நினைக்கிறேன். தமிழகத்தில் நாளுக்கு நாள் வந்து பார்த்தீங்கன்னா கோரிக்கைகள் வலுத்து கொண்டிருக்கிறது. கல்வியை விட உயிர் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான கட்சி தலைவர்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே 7 ஸ்டேட்டில் வந்து ஸ்கூல்ஸ் ரீஓப்பனை கேன்சல் பண்ணியிருக்காங்க. டேட்டை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. உத்தரகாண்ட், அதற்கு பிறகு நம்முடைய சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா இந்த மாநிலங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 1ஆம் தேதி மே 25 வந்து ஓப்பன் பண்ணலான்னு இருந்தாங்க. இப்போ அவங்களுக்குலாம் வந்து ஜூன் 15க்கு மேலே வந்து அந்த ரீஓப்பனை வந்து தள்ளி வச்சிருக்காங்க. ஏன்னா அனல் காற்று கடுமையாக வீசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று கூட சென்னை, வேலூர், திருத்தணி, திருவள்ளூர் இந்த பிளேசஸ்லாம் ஹையஸ்ட் டெம்பரேச்சர் ரெக்கார்டு 105 ஃபாரன்ஹீட் வெப்பம் வந்து பார்த்தீங்கன்னா கொதித்திருக்கிறது. ஒரு ஆம்லெட் வெயில் அப்படின்னு வந்து சொல்லலாம். தமிழ்நாட்டில் ஃபுல் எல்லாமே நீலகிரியை தவிர அனைத்து மாவட்டங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா 100 டிகிரி ஃபாரன்ஹீட் தான். அதில் நோ சேஞ்ச். ஏன்னா நீலகிரியில் மட்டும் மவுண்டன்ஸ் வந்து நிறைய இருக்கிறதுனால அங்கே வந்து டெம்பரேச்சர்ஸ் வெரி 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 லோ. மற்றபடி எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே 37 மாவட்டங்களிலுமே வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான வெப்பம் உணரப்படுவதன் காரணமாக தமிழகத்தில் இன்னும் 7 நாட்களில் பள்ளிகளை வந்து திறக்க போகிறீர்கள். என்ன விதமான விஷயங்களை வந்து செஞ்சிருக்கீங்க? டாய்லெட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்காது. வாட்டர் தண்ணீர் அப்படின்றது நம்ம வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போனா மட்டும்தான். அதுவும் ஒரு பாட்டில் ஃபுல்லா ஒரு நாளைக்கு ஃபுல்லா பத்துமா அப்படின்னு வந்து தெரியாது மாணவ செல்வங்களுக்கு. ஸோ அதனால இமிடியேட்டா வந்து 5 அரசியல் கட்சிகள் வந்து கோரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா வைத்திருக்கிறார்கள். தமிழ் மாநில காங்கிரஸ், பிஎம்கே, அப்புறமா வந்து சீமான், ஏடிஎம்கே கூட வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. ஸோ நிறைய விதமான பார்ட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. முதலமைச்சர் இன்று சிங்கப்பூர் முடிந்து வருகிறார் தமிழ்நாட்டிற்கு. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் டெசிஷன் எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய எஜுகேஷன் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்து சொல்லிட்டார். ஏன் மினிஸ்டரே சொல்லலாம், எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் தான் பாதுகாவலர். சரி பரவாயில்ல, டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது, எங்களை வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் கவர்மெண்ட்டே வந்து எதுவாக இருந்தாலும் எடுத்துக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு மினிஸ்டராக நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டரை வந்து பிறப்பிக்கலாம். முதலமைச்சருடைய உத்தரவு அப்படின்றது தேவையே இல்லை அப்படின்னு தான் வந்து அர்த்தம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக பார்க்க போகிறோம். 7 ஸ்டேட் பள்ளிகள் திறப்பை ஒத்தி வைத்திருக்கிறார்கள். தமிழகத்திலும் அதுபோல் ஒத்தி வைக்கலாம். குறைந்தபட்சம் 6 நாட்களோ அல்லது 10 நாட்களுக்கு பிறகோ பள்ளிகளை திறங்கள். ஜூன் 10க்கு பிறகு திறந்தால் ஒன்றும் ஆகிவிடப் போவது கிடையாது அப்படின்ற மாதிரி எல்லா பார்ட்டிஸுமே வந்து சொல்றாங்க. ஸோ இந்த டிஎம்கே காதல வாங்குவாங்க அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. எல்லாருமே வந்து நினைக்கிறோம். ஸோ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். கடைசி 3 நாட்களில் கூட என்ன விதமான மாற்றங்களும் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்கிறது. நம்ம சேனலுக்கு நீங்க புதிய விவரா இருந்தீங்கன்னா மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.